சிவதனுசு பாகம் 2. நேற்றைய பகுதியில் ராவணன் பிரம்மாவை வெல்ல முடியவில்லை என்று வெட்கி தலைகுனிந்து தன்னுடைய அரக்கலோகத்திற்கு திரும்பிவிட்டான். திரும்பி வந்தவன் இனி இந்த சிவதனுசால் என்ன பயன் என்று எண்ணி அதை தூக்கி எறிந்து விட்டான். இதை பார்த்தார் ஜனக மகாராஜா. சிவப்பிரசாதம் என்றுமே சிவப்பிரசாதம் அல்லவா, இதை ராவணன் அறியவில்லையே என்று வருந்தி அந்த சிவதனுசுவை தான் எடுத்து வைத்து கொண்டு அதற்கு தினமும் எல்லா விதமான அபிஷேக ஆராதனைகளையும் பூஜைகளையும் பன்னெடுங்காலமாக ஆற்றி வந்தார் ஜனக மகாராஜா. காலச்சக்கரம் சுழன்றது. குழந்தை பாக்கியம் இல்லாததால் சீதையை பூமியில் கண்டெடுத்து தன் மகளாக ஜனகர் வளர்த்து வந்தார் அல்லவா, இது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் சீதை சிறுமியாக இருக்கும் பொழுது தன் தோழிகளுடன் பூப்பந்து விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது அந்த பந்து உருண்டு போய் சிவதனுசுவின் கீழ் மறைந்து விட்டது. பந்தை தேடி வந்த சீதை தனது இடது கையால் சிவதனுசுவை சாதாரணமாக தூக்கி பிடித்து கொண்டு வலது கையால் தன்னுடைய பந்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டாள். இது நிகழ்ச்சி. இந்த காட்சியை கண்ட ஜனக மகாராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏனென்றால் அந்த சிவதனுசுவை பல ஆயிரம் வீர மன்னர்கள் சேர்ந்தால்தான் நகர்த்தவே முடியும். ஆனால் இந்த குழந்தை அலட்சியமாக இடது கையால் தூக்கிவிட்டதே, அவரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அதே சமயத்தில் இன்னொரு வருத்தமும் அவருக்கு ஏற்பட்டது. இந்த பராக்கிரமம் பொருந்திய கன்னியை எவருக்கு மனம் முடிப்பது? இவளுக்கே இவ்வளவு ஆன்மீக பலம் இருந்தால் இந்த சிறுமியை மணக்கும் வீரன் எத்தகைய பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும்? உண்மையில் அப்படி ஒருவன் 7 உலகத்திலும் இருக்கிறானா என்பதே ஜனகரின் சந்தேகம். இருந்தாலும் எப்படி எங்கே அவனை தேடுவது? இப்படி பல்வேறு சிந்தனைகளுடன் உழன்றார் ஜனக மகாராஜா. மகளுக்கு திருமண வயது வந்தவுடன் தகுந்த மணவாளனை தேர்ந்தெடுப்பது என்று ஆலோசித்தார். ஒவ்வொருவரும் தங்களுக்கு தோன்றிய அற்புதமான யோசனைகளெல்லாம் கூறினர். இறுதியில் சிவதனுசுவை நாணேற்றி உடைப்பவருக்கே சீதாதேவி மனைவி ஆவாள் என்று அறிவித்தார். அதன் பிறகு நடந்தவைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஸ்ரீராமர் சிவதனுசுவை நாணேற்றி உடைத்து விட்டார். அதன் பிறகு அவருக்கு திருமணம் நடந்தது. பிறகு என்ன? பாகம் 3 பார்க்கலாமே. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.